சிவன் மீது கொண்ட பக்தியால் யானையால் நுழைய முடியாத 70 மாடக் கோயில்களை கட்டினான் கோச்செங்க சோழன். ஒருமுறை கோச்செங்க சோழனுக்கு வயிற்றில் கொடுநோய் ஏற்பட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். அப்போது நோய் தீர 3 தலைவிருட்சம் உள்ள இடத்தில் கோவிலை கட்டு எனும் அசரீரி ஒலி கேட்டது. அவர் 3 தலைவிருட்சத்தையும் ஒரே இடத்தில் கண்டு சிவாலயம் கட்டத் தொடங்கினார். ஆனால் கோவிலின் சுவர் தினமும் இடிந்து விழுந்து கொண்டிருந்தது. இதை கண்டு மனம் வருந்திய மன்னன் சிவபெருமானை வணங்கி இதற்கு தீர்வு வேண்டும் என கேட்டார். அப்போது ஒரு அசரீரி ஒளி தோன்றி 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் இக்குறை தீரும் என கூறியது. அதன்படி மன்னனும் அன்னதானம் போட தினமும் அன்னதானத்தில் 999 நபர்களே உணவருந்தினர். ஒரு இலை மீதம் இருந்தது. மன்னன் கண்கலங்கி ஏன் தினமும் ஒருவர் குறைகிறார், இதற்கு வழி கூறுங்கள் என சிவனை வேண்டினார். சிவபெருமான் 48வது நாள் 1000ல் ஒருவராக வயதானவராக அன்னதானத்தில் அமர்ந்தார். அவரிடம் மன்னன் தங்களுக்கு எந்த ஊர் என கேட்டார். அதற்கு அவர் சிரித்தபடி யாருக்கு ஊர் என பதில் கேள்வி மன்னனிடம் எழுப்பினார். இதனால் கோபம் அடைந்த மன்னன் அவரை அடிக்க சிப்பாய்களை ஏவினார். இதைக் கண்டு அங்கிருந்து ஓடிய முதியவர் தடுமாறி அருகில் இருந்த புற்றுக்குள் விழுந்து மறைந்தார். சிப்பாய்கள் கடப்பாறையை கொண்டு புற்றை உடைத்த போது சிவபெருமான் தான்தோன்றீஸ்வரர் எனும் பேரில் சுயம்புவாக தோன்றினார். கடப்பாறைப்பட்ட அடையாளமாக லிங்கத்தின் மேல் இன்றும் பிளவு காணப்படுகிறது. இதுவே மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் அமைந்துள்ள தான்தோன்றீஸ்வரர் சிவாலயமாகும். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறவும்.